அனைவருக்கும் வணக்கம். இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, துயர் நிறை மறை பேருண்மைகள்ல முதலாவதாக இருக்கிறது இயேசு கெத்சமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்தது. புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி இயல் 22 இறை சொற்றொடர் 44 இப்படியாக கூறுகிறது. அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது அப்படிங்கிறாங்க. இத்தாலியில ஒரு டாக்டர் நிரூபணம் செஞ்சிருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தோலுக்கு கீழே ஒரு இரத்த நாளங்கள் இருக்கும். அந்த இரத்த நாளங்கள் வழியாதான் அந்த இரத்த நாளங்கள் வெடிச்சிச்சு அப்படின்னா அதுல இருந்து தான் இரத்த துளிகள் வெளியேற்றம் செய்யும். இது பொதுவா எந்தெந்த பகுதிகள் அதிகமா நடக்கும்னா, நம்மளுடைய முகத்துல, முக்கியமா நெற்றியில, உடம்புல ஒரு சில பாகங்கள்ல நடக்கும் அப்படிங்கிறாங்க. இயேசு 100% மனித ஸ்தானத்திலையும் 100% தெய்வஸ்தானத்திலையும் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா இந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது, இந்த கெத்சமனி தோட்டத்துல வேதனையை அனுபவிக்கும் போது மட்டும் இயேசு 100% மனிதனுடைய நிலையில மட்டும்தான் இருந்திருக்கிறார். இந்த இரத்த நாளங்கள் வெடிச்சு அந்த இரத்த துளிகள் வெளியேற்றம் செய்யும்னு சொல்றாங்களா, அது யாருக்கு அதிகமா இருக்கும்னா, அதிகமா மன அழுத்தம் உள்ளவங்களுக்கும், அதிகமா பயம் உள்ளவங்களுக்கும், அதிகமா வேதனை உள்ளவங்களுக்கும் தான் இந்த மாட்டம் இரத்த நாளங்கள் வெடிச்சு அதுல இருந்து இரத்த துளிகள் வெளியேற்றம் செய்யும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் சயின்ஸ் இதை நிரூபணம் செஞ்சிருக்கு. முக்கியமா இத்தாலியில ஒரு டாக்டர் இதை நிரூபணம் செஞ்சிருக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு நம்ம வேதனையை அனுபவிக்கும் போது அந்த இரத்த நாளங்கள் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த இயேசு ஒரு தனியான ஒரு மனுஷனாதான் இந்த துன்பத்தை அனுபவிச்சாரு. அப்பையும் கூட தந்தையினுடைய உதவியை நாடுறாரு. தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படியல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப எல்லாமே அவர் அனுபவிக்க போறாருங்கிறது அவருக்கு தெரியும். தந்தையினுடைய உதவியையும் நாடுறாரு. அந்த துன்ப நேரத்துல அவர் தனிமையா தான் இருக்கிறாரு. நாம இந்த துன்ப நேரத்துல ஏதாவது இந்த உலக கவலைகள்ல, உலக சூழ்நிலைகள்ல, நம்ம குடும்பங்கள்ல, நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலை, நம்மளுடைய குடும்ப கஷ்டம், வீட்டு கஷ்டம், எல்லா சூழ்நிலையிலையுமே கடவுள் இயேசு நம்ம கூட நான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்றாரு. நான் வேதனை அனுபவிச்சது எனக்காக அல்ல, உனக்காக, உங்களுக்காக. அப்ப இந்த வேதனையை நிமித்தம் நான் துன்புறுத்தப்படுறேன் அப்படின்னா, நீ உன்னுடைய ஒரு சில படிநிலைகளை, ஒரு சில பாவங்களை நீ தாண்டி வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறார். தீர்மானம் எடுப்போம். இயேசுவே, வேதனையான சூழ்நிலைகளில் உம்மை நாட அதிகமான மன அழுத்தமான சூழ்நிலைகளில் உம்மை சந்திக்க எனக்கு அருள். ஜெபம். மன அழுத்தத்திலும் வேதனையிலும் உம்மை மட்டுமே நான் எப்போதும் பற்றி கொண்டு வாழ அருள் புரியும். ஆமென்.